அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் மேற்கு மாம்பலத்தின் கோவிந்தன் சாலை பகுதியில் தற்போது மழைநீரானது தேங்கியுள்ளது. தொடர் மழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் மேற்கு மாம்பலத்தின் கோவிந்தன் சாலை பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன், தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. மழைநீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. வடகிழக்கு பருவமழையானது பெய்ய துவங்கியுள்ள நிலையில் குறிப்பாக நேற்று இரவு முதலே சென்னையில் பலத்த மழை இரவு முழுவதும் பெய்ததனுடைய காரணமாக சென்னையில் பல பகுதிகளில் மழை நீரானது குளம் போல் தேங்கியிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலம் கோவிந்தம் சாலையை பொறுத்த மட்டிலும் மிகவும் முக்கியமான ஒரு சாலையாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் சாலை எது நடைபாதை எது என்கிற தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவு மழைநீரானது தேங்கியிருக்கிறது. இந்த மழைநீர் தேங்கியதற்கான அடிப்படை காரணமாக பார்க்கப்படுவது மழைநீர் வடிகால் பணிகள் இங்கு முறையாக இல்லாததன் விளைவாக இந்த மழைநீரானது மிகப்பெரிய அளவு தேங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த மட்டிலும் சாலையில் எங்கு மேடு இருக்கிறது பள்ளம் இருக்கிறது என்கிற ஒரு நிலையே தெரியாத ஒரு நிலையானது தற்பொழுது இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்த மட்டிலும் சாலையின் ஓரம் இருக்கக்கூடிய நடைபாதையில் பாதாள சாக்கடையினை திறந்துவிட்டு இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் தற்காலிகமான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். இருந்த போதிலும் அந்த ஒரு நடவடிக்கையானது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஏனெனில் அந்த பாதாள சாக்கடை அந்த ஒரு குழாயில் ஏதேனும் பொதுமக்கள் தவறி விழுவதற்கான வாய்ப்புகளானது மிகவும் அதிகமாக உள்ளது. ஏனெனில் அந்த பாதாள சாக்கடையை திறந்து வைக்கக்கூடிய பட்சத்தில் அதனை சுற்றி பாதுகாப்பு வளையத்தினை அமைந்து வைத்திருத்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இருந்த போதிலும் அந்த ஒரு நடவடிக்கையினை செய்யாததன் விளைவாக ஆபத்தான ஒரு முறையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சத்துடனே சாலையில் கடந்து செல்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த சாலை வழியாக இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், பேருந்து போன்றவை செல்லக்கூடிய சூழலில் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் அபாயகரமான ஒரு பயணத்தினை இந்த வழியாக மேற்கொள்கிறார்கள். ஏனெனில் இந்த சாலையை பொறுத்த மட்டிலும் இந்த சாலை முழுவதுமாக பார்த்தோம் என்றால் குறிப்பாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியை லோகேஷ் தற்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இருசக்கர வாகன ஓட்டிகளும் 4 சக்கர வாகன ஓட்டிகளும் கடும் சிரமம் அடைந்து வருகிறார்கள். வாகனத்தினை இயக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிரமத்தினை அடைந்து வருகிறார். குறிப்பாக இதன் ஒரு பகுதியாக இந்த சாலையில் சென்றதன் விளைவாக பல்வேறு விதமான வாகனங்கள் இயக்க முடியாமல் பழுதாகி ஓரமாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் தற்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த மழைச்சாலை, அதாவது இந்த கோவிந்தன் சாலை வழியாக சென்றதன் இந்த ஒரு சாலை வழியாக கடந்து சென்ற காலையிலிருந்து 2-3 பேர் இந்த சாலையில் தவறி விழுந்ததாக அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். அதாவது இந்த பகுதி வாழ் மக்களினுடைய பிரதான கோரிக்கைகளாக இருப்பது என்னவென்றால் இந்த சாலையினை அப்புறப்படுத்துவதற்கு தற்காலிக நடவடிக்கையின்றி எதனையும் செய்யாமல் நிரந்தர தீர்வு காணும் வகையில் சீரிய நடவடிக்கையினை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதும், குறிப்பாக மழைநீர் வடிகால் பணிகளை செய்துவிட்டோம் என்று விளம்பரப்படுத்துவதனை தவிர்த்துவிட்டு இந்த மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செய்வதன் விளைவாக இந்த பகுதி வாழ் மக்களினுடைய வாழ்வாதாரம் மேலும், அதாவது இந்த பகுதியில் பொறுத்தவரையும் சுகாதார சீர்கேடு இல்லாத அளவிற்கு குறிப்பாக இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய வகையிலே மிகப்பெரிய அளவு துர்நாற்றமும் வீசி வருவதாகவும் இப்பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் பொறுத்த முடியும் வாகன ஓட்டிகள், அதாவது எங்கு மேடு இருக்கிறது எங்கு பள்ளம் இருக்கிறது என்கிற ஒரு நிலையை தெரியாத ஒரு நிலையில் ஆபத்தான முறையில் இந்த பகுதியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். வர்ணியா, இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான துரிதமான நடவடிக்கைகளை வேகமாக விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி வாழ் மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. வர்ணியா, ஐயப்பன் நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.